May I come in? वो क्या इतना बड़ा गैंगस्टर था? गैंग लेकर आने वाले होते हैं गैंगस्टर, वो अकेला। ஹாய் ஹலோ கைஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். நான் ரொம்பவே சூப்பராக இருக்கேன். இன்னும் நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு ஆப் பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஓகேவா? அதுவும் ஒரு நல்ல ஒரு ஆப் பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ அது என்ன ஆப், அதை எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்றத பார்க்கலாம். ஸோ அதுக்கு முன்னாடி ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனலில் யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ யூஸ்ஃபுல்லான வீடியோலாம் உங்களுக்கு அடுத்தடுத்து வந்துக்கிட்டே இருக்குது. ஓகேவா? ஓகே, இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது யாருக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னா, நியூஸ் கேட்பாங்க இல்லையா? ஸோ அவங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எதனால் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போது வேர்ல்டில் உள்ள எல்லா நியூஸையும் நம்ம ஒரே ஆப்பில் படித்தா எப்படி இருக்கும்? ஸோ அதுக்கு தான் யூடியூப் இருக்குல்ல அப்படின்னு நீங்கள் சொல்கிறது புரியுது. ஸோ அது இல்லை, இது என்னென்னா வேர்ல்டில் உள்ள எல்லா ரேடியோஸையும் ஒரே ஆப்பில் கேட்டால் எப்படி இருக்கும்? ஸோ அந்த மாதிரி ஒரு ஆப் தான் இன்றைக்கி உங்களுக்கு கொண்டு வந்திருக்கேன். ஸ்க்ரீனில் பார்த்தா உங்களுக்கே தெரியும் என்ன ஆப் அப்படின்னு கண்டுபிடிச்சிருப்பீங்க. ஸோ இப்போ நம்ம அந்த ஆப் பற்றி நம்ம என்ன ஆப் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வாங்க பார்க்கலாம். ஸோ ரேடியோ வேர்ல்டில் உள்ள எல்லா ரேடியோவும் நம்ம இந்த ஆப்பில் கேட்டுக்கலாம். ஸோ நமக்கு பிடிச்ச ரேடியோஸை ஃபேவரட்லேயும் ஆட் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இந்த ஒரு சிம்பிளான ஆப் தான், பட் ரொம்பவே யூஸ்ஃபுல்லான ஒரு ஆப். ஓகேவா? ஓகே கைஸ், இப்போ வாங்க இப்போ பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த ஆப்போட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். அந்த வீடியோ பார்த்தது முடிச்சதுக்கப்புறம் உங்களுக்கு பிடிச்சிருந்த அப்படின்னா மறக்காமல் இன்ஸ்டால் பண்ணி செக் பண்ணி பாருங்கள். ஓகேவா? ஓகே கைஸ், இப்போ ரொம்ப டைம் வேஸ்ட் பண்ணாமல் வீடியோக்குள்ள போயிடலாம். ஓகே, ரேடியோ வேர்ல்ட் ஓப்பன் பண்ணிச்சு, லோட் ஆகுது, கொஞ்சம் வெயிட் பண்ணலாம். ஓகே, ஸோ இந்த மாதிரி தான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கும். இன்டர்ஃபேஸ் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும். உங்களுக்கு ஸ்க்ரீனில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஓகேவா? ஓகே, இப்போது ஸ்வைப் பண்ணி பார்த்தீங்கன்னா நான் ஃபேவரட் ஒன்று ஆட் பண்ணி ட்ரெய்லர் பார்த்தது அது ஒன்று தான் இருக்குது. ஸோ ஓகே, ஸோ இப்போது இதில் வந்து நீங்கள் சர்ச் பண்ணி எடுத்துக்கலாம். உங்களுக்கு எதாவது ரேடியோட நேம் தெரிஞ்சு அப்படின்னா சர்ச் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ இதில் ஒரு பிரச்சனை இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். என்ன பிரச்சனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்தியாவில் உள்ள ரேடியோஸ் இந்த ஆப்பில் இல்லவே இல்லை. ஸோ அது ஒரு சின்ன ட்ராபேக். ஸ்ரீலங்காவோடது இருக்குது, ஸோ சிங்கப்பூர் எல்லாமே இருக்குது, பட் இந்தியாவில் உள்ளது இல்லை. ஸோ இப்போ நீங்கள் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா, லெஃப்ட் ஸ்வைப் பண்ணிங்கன்னா யூகே அப்படின்னு இருக்கும் உங்களுக்கு. ஸோ யூகேயில் உள்ள ரேடியோ தான் ஃபஸ்ட்டு டிஃபால்ட்டாக செலக்ட் ஆகிருக்கும். இப்போ அந்த யூகேல கிளிக் பண்ணிங்கன்னா, இப்போது அந்த யூகேல கிளிக் பண்ணி ரைட் சைட் ஸ்வைப் பண்ணி வந்தீங்கன்னா, ரேடியோ கண்ட்ரி யுனைடெட் கிங்டம் அப்படின்னு சொல்லுது இல்லையா? இதில் நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா எல்லா கண்ட்ரியும் உங்களுக்கு காமிக்கும், லிஸ்ட் அவுட் பண்ணி காமிக்கும். இங்கே பாருங்கள், ஆல் கண்ட்ரிஸ் கொடுத்தீங்கன்னா எல்லா கண்ட்ரியில் உள்ளதும் காமிக்கும். அப்புறம் ஆப்கானிஸ்தான், அல்பேனியா, அப்படி வரிசையாக காமிக்கும் பாருங்கள். ஸோ இப்போ நான் மேலே தூக்கி விட்றேன் பாருங்கள். ஸோ இப்போ ஐயில் தான் இந்தியா இருக்கும். இந்தியா இருக்கான்னு நம்ம செக் பண்ணிடலாம். நான் பார்க்கும்போது இல்லவே இல்லை. இப்போ உங்கள் முன்னாடி இருக்க பார்த்துடலாம். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் இந்தியா இல்லை. ஸோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் இந்தியா ஒத்துக்கி இந்த ஆப்பில் கொடுக்கல. ஸோ இப்போ நம்ம உதாரணத்துக்கு ஒரு சிங்கப்பூர்லாம் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம ஸ்ரீலங்கா ரேடியோவை செலக்ட் பண்ணுவோம். ஓகே, ரேடியோ கண்ட்ரி ஸ்ரீலங்கான் இருக்குது. ஸோ அப்புறம் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, தீம் கலர் ஒயிட் இதுக்குள்ளே அப்படின்றது, அது டிஃபால்ட்டாக அப்படி தான் இருக்கும். உங்களுக்கு கலர் சேஞ்ச் பண்ண அவ்வளோ மாற்றிக்கலாம். ஓகே, சப்மிட்டர் ரேடியோ. ஸோ நீங்கள் ஏதாவது ரேடியோ இதில் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா, நீங்கள் ஏதாவது ரேடியோவை நம்ம சப்மிட் பண்ணுறதா இருந்தால் சப்மிட் பண்ணிக்கலாம். இதில் ஃபஸ்ட்டு ரேடியோவோட நேம் கொடுக்கணும். அப்புறம் ஸ்ட்ரீம் யூஆர்எல்னு கேட்டிருக்காங்க, பிக்சர் யூஆர்எல், அப்புறம் ரேடியோவோட வெப்சைட்டு. ஸோ இதில் போய் நீங்கள் 252 கண்ட்ரியில் இது எந்த கண்ட்ரியில் உள்ளது, அதை அந்த கண்ட்ரி, அதாவது இந்த எஃப்எம் வந்து எந்த கண்ட்ரியோடது அந்த கண்ட்ரி நீங்கள் சூஸ் பண்ணணும். இது கேட்டகரி, இது இந்த ரேடியோ எதோட கேட்டகரி பாருங்கள். ஸோ இந்த ரேடியோ உங்களுக்கு இது எதுக்கான சம்மந்தமாக நீங்கள் இந்த ரேடியோ, அதாவது இந்த நியூஸ்க்குள்ளதா இல்லது பாலிட்டிக்ஸா, ஸ்போர்ட்ஸுக்குள்ளதா, மியூசிக்கா, சாங்ஸா, என்ன கேட்டகரியோ அதை நீங்கள் இதில் சூஸ் பண்ணிக்கிட்டு ஒரு நிமிஷம்
ஓகே, அந்த ப்ரைவசி பாலிசி டிக்கில் தான் இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் ஓகே, ஆட் திஸ் ரேடியோ கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஆட் ஆயிரும். ஸோ அதுக்கான ஆப்ஷன் தான் இது. இப்போது பேக் கொடுத்துடலாம். ஸோ நம்ம இப்போது ஸ்ரீலங்காவில் உள்ள எஃப்எம் ரேடியோ வந்து ஸ்ரீலங்காவில் சூஸ் பண்ணதுனால இப்போ பாருங்கள் அங்கே உள்ள கண்ட்ரியெல்லாம் நமக்கு காமிக்குது. சாரி, அங்கே உள்ள எஃப்எம்லாம் நமக்கு காமிக்குது பாருங்கள். சூரியன் எஃப்எம், நெட் எஃப்எம். ஸோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். இப்போது நியூஸில் கிளிக் பண்ணுங்கள். இது வந்து பார்த்தீங்கன்னா நியூஸுக்கான சேனல் மட்டும் காமிக்கும். ஓகே, இப்போது டிஸ்கவர் இதை கிளிக் பண்ணுங்கள். இப்போ பாருங்கள் ஒய்எஃப்எம். ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா நம்ம சூஸ் பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரி காமிக்குது. ஸோ அப்புறம் நம்ம இந்த திருப்பி செட்டிங்ஸ் ஓப்பன் பண்ணி என்னெல்லாம் இருக்குன்னு காமிச்சிடுறோம். ஓகேவா? ப்ரைவசி பாலிசி, ரைட் கொடுக்கறது, ஷேர் பண்ணிக்கலாம், அவாய்ட் சவுண்ட் இன்டராக்ஷன் அப்படின்னு ஒன்று இருக்குது. இது எதுக்கான ஆப்ஷன்னா இதை கிளிக் பண்ணுங்கள். இது வந்து ஒரு அலோவ் பர்மிஷன். இந்த என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பேட்ரி ரன்னிங்கில் இருக்கிறதுக்கு, அதாவது நம்ம ஹோம் கொடுத்தா கூட இந்த ஆப் வந்து ரன் ஆகிட்டே இருக்கும். ஸோ நம்ம வேறு ஏதாவது ஆப் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது கூட நம்ம நியூஸ்லாம் கேட்டுக்கலாம். ஸோ அதுக்கான ஆப்ஷன் இது அலோவ் கொடுத்துக்கலாம். ஸோ அவ்வளோதான். இந்த செட்டிங்ஸில் வேறு எதுவும் பெருசாக இல்லை. ஓகேவா? ஓகே. ஸோ அப்புறம் இந்த இருக்கு இல்லையா எல்எல் ட்ரைவ் அப்படின்னு ஒன்று இருக்கு இல்லையா? ஸோ இது எதுக்கான ஆப்ஷன்னா இதுலேயே நம்ம கண்ட்ரி மாற்றிக்கலாம். ஸோ அப்புறம் இப்போ பாருங்கள், இப்போ நான் உங்களுக்கு ஒரு உதாரணத்துக்கு ஒரு எஃப்எத்தை எப்படி ப்ளே பண்ணுறது அப்படின்னு காமிக்கிறேன். ஸோ வசந்தம் எஃப்எம் அப்படின்னு இருக்கு இல்லையா? ஒரு நிமிஷம். ஓகே, வசந்தம் எஃப்எம் இருக்கு இல்லையா? ஸோ இப்போ நான் இதில் கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இப்போ ப்ளே ஆகிட்டு இருக்கு, காமிக்கிறேன் உங்களுக்கு. ஸோ இந்த எஃப்எம் கொஞ்சம் ப்ராப்ளமாக இருக்குது, கொஞ்சம் இறையுது, எதனாலன்னு தெரில. ஸோ இப்போ பாருங்கள். ஸோ இப்போது ப்ளே பாஸில் கொடுத்தீங்கன்னா ப்ளே ஆகிட்டு இருக்கும்போது இது ப்ளே பண்ணி ஸ்டாப் பண்ணுறதுக்கான ஆப்ஷன், பாஸ் பண்ணி ப்ளே பண்ணுறதுக்கான ஆப்ஷன். இந்த லைக் அப்படின்றது இல்லையா, இதை கொடுத்தீங்கன்னா ஃபேவரேட்டில் ஆட் ஆகும். இது கொடுத்தீங்கன்னா க்ளோஸ் பண்ணுறது. இவ்வளோதான். ஓகே, இப்போ வேறு என்ன இருக்குன்னு பார்த்துடலாம். கூகுள் ப்ளஸ் அப்படின்ட்டுருக்கு. இதில் பார்த்து கொடுத்தீங்கன்னா கூகுள் ப்ளஸ் இந்த க்ரோம் ஓப்பன் ஆகுது. இது எதுக்கான ஆப்ஷன் தெரில. ஸோ இவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ், இதில் இருக்க ஆப்ஷன்ஸ். ஸோ இதை வந்து லோகோன்னு ஒரு பட்டன் கொடுத்துருக்காங்க. அப்புறம் நம்ம இதுலேருந்து நெக்ஸ்ட்டு, அதாவது அந்த ரேடியோட லோகோ பார்த்துக்கலாம். அப்புறம் நம்ம நெக்ஸ்ட்டு எஃப்எம் பார்த்துக்கலாம். இப்போ பாருங்கள். இப்போ நான் நெக்ஸ்ட் கொடுக்குறேன், வேற ஒரு இது வரும் பாருங்க. ஸோ பார்த்தீங்கன்னா வேற ஒரு ரேடியோ ப்ளே ஆச்சு, உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். இந்த மாதிரி தான் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ எஸ்எல்பிசி நேஷ்னல் சர்வீஸ் அப்படின்னு ஒரு எஃப்எம். ஓகே, அப்புறம் இதை நீங்கள் ஷேர் பண்ணிக்கலாம், யாருக்காவது உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு யாருக்காவது ஷேர் பண்ணிக்கலாம். இதை கிளிக் பண்ணிங்கன்னா இப்போ பாருங்கள் உங்கள்கிட்ட இருக்க எல்லா ஆப்புமே காமிக்கும். ஸோ நீங்கள் அதில் ஷேர் கூட பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நான் பேக் கொடுத்துட்றேன். ஸோ இந்த மாதிரி தான் ஃப்ரெண்ட்ஸ். ஃபேவரட்டில் நீங்கள் எதாவது ஆட் பண்ணி வச்சுட்டிங்கன்னா மேலே காமிக்குது. ஃபேவரட்டில் நான் 0ல் இருக்குது. பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் எல்லாம் 0ல் இருக்குது. நீங்கள் எதுவுமே ஃபேவரட்டில் ஆட் பண்ணல அப்படின்றத சொல்லுது இந்த
நான் ஸ்ரீலங்காலேருந்து இன்னும் ஒன்று கூட ஆட் பண்ணல. நான் யூகேலேருந்து சும்மா எப்படி ஆட் பண்ணுறது அப்படின்றத தெரிஞ்சுக்கிறதுக்காக சும்மா ஆட் பண்ணி பார்த்தேன். ஸோ நான் 2 நாளாக யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். பட் ரொம்பவே நல்லா தான் இருக்குது. பட் என்ன ஒரு பிரச்சனைனா, இந்தியாவில் உள்ள எந்த எஃப்எம்மே காமிக்கல. ஒருவேளை இந்தியாவில் இருக்கவங்களுக்கு இந்தியா காமிக்காது போல் அப்படின்னு நினைக்கிறேன். அது என்னன்னு தெரில. ஸோ வெளிநாட்டிலேருந்து யாராவது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் உங்களுக்கெல்லாம் இந்தியா கிடைக்குதா இல்லையான்றத கமெண்டில் கொஞ்சம் சொல்லுங்கள். ஓகே, ஸோ இப்போது உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்பவே யூஸ்ஃபுல்லானது தான். சிங்கப்பூர்லேயே நிறைய தமிழ் சேனல் இருக்குது. இலங்கை, மலேசியாவில் உள்ளதெல்லாம் இருக்குது. கண்டிப்பாக எல்லோரும் கேட்டு என்ஜாய் பண்ணுங்கள். ஏன்னா இந்த நான் நேற்றுக்கே நேரத்துன்னு நினைக்கிறேன். ஸோ ஒரு சிங்கப்பூரில் உள்ள ஒரு எஃப்எம் கேட்டேன். ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. அங்கே உள்ள தமிழ்லாம் நமக்கு புரிகிறது மாதிரி தான் இருக்குது. என்ன நம்ம இங்கிலீஷ் தமிழ் கலந்து பேசுவோம். ஸோ அவங்கெல்லாம் நல்ல ஃபுல் தமிழில் பேசுனாங்க. ஸோ அந்த மாதிரி ரொம்பவே ஒரு யூஸ்ஃபுல்லான ஆப். கண்டிப்பாக எல்லோரும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு இந்த வீடியோ அப்படின்றத உங்கள் கமெண்டில் கொஞ்சம் சொல்லுங்கள். மறக்காமல் இந்த வீடியோவுக்கு எல்லோரும் ஒரு லைக் தட்டி விட்ருங்க. ஸோ நெக்ஸ்ட் வீடியோ போடுறதுக்கு எனக்கு கொஞ்சம் மோட்டிவேஷனாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேவா? ஓகே கைஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ.